டெல்டா வெதர்மன் வானிலை ஊடக நேயர்களுக்கு மாலை வணக்கம். நவம்பர் 18, 2024 விரிவான வானிலை அனுமானம். இன்றைய காணொளியில வரக்கூடிய நாட்கள்ல மழைப்பொழிவு எவ்வாறு அமையும், மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் எவ்வாறு இருக்கும் என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக இன்று நவம்பர் 18ஆம் தேதி காலை 8:30 மணி நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் 19 சென்டிமீட்டர் மழைப்பொழிவும் மிக கனமழையாக, நாகை மாவட்டம் கோடியக்கரையில் 15 சென்டிமீட்டர் மழைப்பொழிவும் மிக கனமழையாக பதிவாகியிருக்கு. அதனைத் தொடர்ந்து கனமழையாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் 10 சென்டிமீட்டர், நாகை தலைஞாயிறில் 7 சென்டிமீட்டர், காரைக்காலில் 6 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம், காரைக்கால், திருவாரூர், வேளாங்கண்ணி போன்ற பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு. டெல்டாவில் பரவலாக கனமழை அப்படிங்கிறது நேற்றைய தினம் பதிவாகி இருக்கு. இன்றைய தினம் நவம்பர் 18ஆம் தேதியை பொறுத்த மட்டில் முற்பகல் முதல் பிற்பகல் வரையிலான காலகட்டத்தில் வடக்கு டெல்டா பகுதிகளான மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதிகளில் பரவலாக கனமழை பதிவானது. அதனைத் தொடர்ந்து மாலை நேரத்துல டெல்டாவின் தெற்கு பகுதி மற்றும் திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதிகளில் பரவலாக பலத்த மழை பதிவானது. இந்த சூழல்ல வரக்கூடிய அடுத்த 2 நாட்களை பொறுத்த வரைக்கும் இன்று இரவு வரக்கூடிய மணி நேரங்கள்ல மழைப்பொழிவின் தாக்கம் டெல்டாவில் குறைந்திருக்கும். மீண்டும் இன்று நள்ளிரவு, நாளை அதிகாலை நேரத்துல மழைப்பொழிவு படிப்படியாக துவங்கும். நாளைய தினம் நவம்பர் 19ஆம் தேதியும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோர மாவட்டங்களான மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டையின் கிழக்கு பகுதி, ராமநாதபுரம் மாவட்டத்தின் ராமேஸ்வரம், பாம்பன் போன்ற பகுதி, தூத்துக்குடி மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் பரவலாக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாகும். இந்த மழைப்பொழிவு 24 மணி நேரத்திற்கு தொடர்ந்து மழை இருக்காது. வறண்ட வடக்கு காற்று மற்றும் ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு காற்று என இருவேறு காற்று குவிதலின் காரணமாக இந்த மழைப்பொழிவு நிகழுது. எப்போது வறண்ட வடக்கு காற்றின் தாக்கம் அதிகமாக இருக்கோ அப்போது மழை இடைவெளி இருக்கும். எப்போது கிழக்கு காற்றின் தாக்கம் அதிகமாக இருக்கோ அப்போது இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு இருக்கும். குறுகிய நேரத்துல, அதாவது ஓரிரு மணி நேரத்தில் பலத்த மழையாக பதிவாகுமே தவிர தொடர்ந்து 24 மணி நேரத்திற்கு பெருமழை பொழிவாக அமையாது. ஓரிரு மணி நேரங்கள்ல பலத்த மழை வாய்ப்பு அப்படிங்கிறது நவம்பர் 19ஆம் தேதியும் டெல்டா மாவட்டங்கள்ல தொடருது. தென்கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தின் கடலோர பகுதி, ராமநாதபுரம் மாவட்டத்தின் ராமேஸ்வரம், பாம்பன் போன்ற பகுதி, புதுக்கோட்டையின் கடலோர பகுதிகளில் இன்று இரவு, நாளை பகல் நேரத்துல பரவலாக மழை எதிர்பார்க்கப்படுது. இந்த மழைப்பொழிவு தெற்கு உள் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள்லையும் ஒரு சில இடங்கள்ல பரவலா மழை எதிர்பார்க்கலாம். நாளைய தினம், அதாவது மதுரை, விருதுநகர், தேனி, தென்காசி போன்ற மாவட்டங்கள் மற்றும் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெல்டா மாவட்டங்கள்ல வரக்கூடிய வலுவான மழை மேகங்கள் உள்ளே செல்ல செல்ல மிதமான மழையை கொடுக்கும். தென் கடலோரத்துல வரக்கூடிய மழையின் காரணமாக உள் மாவட்டங்கள்ல மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக வடகடலோர மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி பகுதிகளில் மழையின் தாக்கம் வெகுவாக குறைந்திருக்கும். பனிப்பொழிவின் தாக்கம் இரவு அதிகாலை நேரத்துல அதிகரித்து காணப்படும். வடக்கு உள் மாவட்டங்களான வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள்லையும் பனிப்பொழிவின் தாக்கம் வரக்கூடிய நாட்கள்ல அதிகரித்து காணப்படும். கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடலூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதியில் பனியின் தாக்கமும், தெற்கு பகுதியில பனி மற்றும் மழைப்பொழிவு இரண்டுமே அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, குறிப்பாக சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில். பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல இரவு நேரத்துல பனிப்பொழிவும், பகல் நேரத்துல வானம் பொதுவாகவும் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்கள்ல மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 2ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழை நாளையும் தீவிரமடைந்து காணப்படும் டெல்டா மாவட்டங்கள்ல என எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக நாளையும் டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு பகுதிகளில் மிக கனமழை வாய்ப்பும் குறுகிய நேரத்துல பலத்த மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது வடக்கு டெல்டாவில் மழை பதிவாகும் போது தெற்கு டெல்டாவில் இடைவெளி இருக்கும், தெற்கு டெல்டாவில் மழை பதிவாகும் போது வடக்கு டெல்டாவில் இடைவெளி இருக்கும். அடுத்து வரக்கூடிய மணி நேரங்கள்ல ஒட்டுமொத்த டெல்டாவிலும் இடைவெளி இருக்கும். ஒரு இரவு 8 மணி முதல் பிறகு நள்ளிரவு அதிகாலை நேரத்துல மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும். இதுதான் டெல்டா நிலவரம். டெல்டா மாவட்டங்கள்ல நவம்பர் 20ஆம் தேதி முற்பகல் 10 மணி முதல் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும். குறிப்பாக வடக்கு டெல்டாவில் மழை குறைந்து பிறகு நவம்பர் 20ஆம் தேதி மாலை நேரத்துல தெற்கு டெல்டாவிலும் மழை குறையும். நவம்பர் 21, 22, 23 பகல் நேரத்துல வறண்ட வானிலை எதிர்பார்க்கலாம். சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல
வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல நவம்பர் 23ஆம் தேதி இரவு முதல் 3ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கான சாதக சூழல் காணப்படுது. குறிப்பா நவம்பர் 23, 24, 25 ஆகிய தேதிகள்ல 3ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழை தீவிரமடையாமல் மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஓரிரு இடங்கள்ல கனமழையும் கொடுக்கும். 25ஆம் தேதி இரவு அல்லது 26ஆம் தேதி காலை முதல் தான் 3ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து 29ஆம் தேதி வரைக்கும் பரவலாக வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல நல்ல மழைப்பொழிவு கொடுக்க இருக்கு. நவம்பர் 23ஆம் தேதி தான் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த தாழ்வு மண்டலம், புயல் என படிப்படியாக வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம் டெல்டா கடற்கரை நோக்கி நகரும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த புயல் சின்னத்தின் தீவிரம், புயல் சின்னத்தின் நகர்வு எந்தெந்த மாவட்டங்கள்ல எவ்வளவு மழைப்பொழிவு கொடுக்கும், எந்தெந்த மாவட்டங்கள்ல அதீத மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதையெல்லாம் தாழ்வு பகுதி உருவாகும் அன்று விரிவான அறிக்கையாக வெளியிடுகிறேன். தற்போது வரை தாழ்வு பகுதி உருவாகல. அடுத்து 4-5 நாட்கள் இருக்கு தாழ்வு பகுதி உருவாகி அது படிப்படியா தான் வலுவடையணும். அப்போது நான் தெரியப்படுத்துறேன். தற்போதைய சூழல்ல நம்ம செப்டம்பர் மாதம் முதலே கூறிக்கொண்டிருப்பது இதுதான். நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்ல குறுகிய காலத்தில் அதீத மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறுகிய காலத்துல பெருமழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு அப்படிங்கிறது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்கள் அமையும் என்பதை தான் நம்ம செப்டம்பர் மாதம் முதலே தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல எதிர்பார்க்கப்பட்ட மழைப்பொழிவு அப்படிங்கிறது சற்று தாமதம் அடைந்திருக்கு. கடல் சார்ந்த அலைவுகள் வருகை தருவதில் தாமதம் ஏற்பட்டதன் காரணமா நவம்பர் இறுதி, டிசம்பர் முதல் வாரத்துல பருவமழை தீவிரமடையும். 3வது சுற்று மற்றும் 4வது சுற்றுல பரவலாக நல்ல மழைப்பொழிவு இருக்கு. வடகடலோர மாவட்ட விவசாயிகள் தயவு செய்து தற்போதாவது முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளுங்கள். அடுத்த 4-5 தினங்களுக்கு திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாம் பெரிதாக மழைக்கு வாய்ப்பு இல்லை. பனிப்பொழிவு தான் நிலவும். இந்த வறண்ட வானிலையை பயன்படுத்தி வடிகால்களை சரி செய்வது, கவனைகளை அகற்றுவது போன்ற தங்களது குறுகிய நேரத்தில் அதீத மழை பெய்யும் போது தண்ணீரை வடிய வைப்பதற்கு ஏற்ற சூழலை தற்போதாவது ஏற்படுத்துங்கள். டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 21, 22, 23 பகல்ல இடைவெளி கிடைக்கும். அதுல தங்களது வடிகால்களை சரி செய்வது, தாங்கள் இருக்கும் இடத்துல வடிகால்களை சரி செய்வது போன்ற பணிகளை தற்போதே மேற்கொள்ளும்படி தயவு செய்து கேட்டுக்கொள்ளப்படுது. இந்த ஆண்டு 2 புயல்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு புயல் மழையை கொடுக்கும் புயலாகவும், மற்றொரு புயல் காற்று பாதிப்பை ஏற்படுத்தும் புயலாகவும் அமையும் டிசம்பர் மாதத்துல அப்படிங்கறது குறிப்பிட்டிருந்தோம். வரக்கூடிய புயல் எவ்வளவு தீவிரமாக இருக்கும், எந்தெந்த இடத்துங்கள்ல என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை எடுக்கும், என்னென்ன மாதிரியான முன்னேற்பாடுகளை எடுக்கணும் என்பது குறித்தெல்லாம் நவம்பர் 23ஆம் தேதி பதிவிடுகிறேன். அது வரைக்கும் இந்த குறுகிய காலத்துல அதீத மழைப்பொழிவு சந்திப்பதற்கு ஏற்ற முன்னேற்பாடுகளை சென்னை முதல் திருவாரூர், நாகை, திருவாரூர், தஞ்சாவூர் வரைக்கும் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுது. இதை தான் தொடர்ந்து செப்டம்பர் மாதம் முதல் தெரியப்படுத்துறோம். நன்றி.